ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இவ்வளோ நாள் நான் எப்படி வீடியோ போடாமல் இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நர்சஸ்க்கு, பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நாள் நான் எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு சொல்லாமல் போனேன் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து குவரிஸ் இருந்தது, என்கிட்ட பேசணும் இல்லை டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டவுட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய கமெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செலக்டிவாக நம்ம வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். அப்படிங்கிறவங்களுக்காக அந்த ஜாயின் பட்டன் வச்சுக்கோ, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி என்னோடய மெட்டீரியல் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து போஸ்டல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் போஸ்டல் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லாதனால. வீடியோ போடுறோம், நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால பண்ண முடியல. ஸோ அதுவும் வேணுங்கிறவங்களும் பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன், கோல்டன் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட மெட்டீரியலை பிடிஎஃபாக வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு திருப்பு நம்மளோட கோல்டன் பாயிண்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் புரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். என்னோடய பர்சனல் மெட்டீரியலு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேஜஸ் வந்து தண்ணியெல்லாம் பட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு வந்துடலாம். இது வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு வேக்கன்சி வந்திருக்கு. இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட்டு தான் கிடைக்கும். சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து 10 போஸ்ட் எடுத்திருக்காங்க. யூஆரில் 7, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, எஸ்டியில் வந்து 1 டோட்டலாக வந்து 10. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் போடணும். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வேணுங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டு விடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்குது. எங்கேருந்து வந்திருக்கு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு, ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல், சாசாஸ்ட்ரா சீமா பால், நியூ டெல்லியிலேருந்து. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபில்ஃபில்லிங் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸு, சப் இன்ஸ்பெக்டர் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு மட்டும்தான் வந்திருக்குது. அந்த நான் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபும் வந்து கேட்டிருக்காங்க. தி போஸ்ட் ஆஃப் டெம்பரரி பட் லைக்லி டு பி அ கண்டினியூ. ஸோ இது வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு தான். செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் லயபிள் டு சர்வ் எனிவேர் இன் த இந்தியா அவுட்சைட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் த இந்தியா அண்ட் வில் பி த கவர்ன்ட் பை த எஸ்எஸ்பி ஆக்ட். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க? நோ பர்சன் ஹூ இஸ் நாட் சிட்டிசன் ஆஃப் த இந்தியா ஷால் எக்ஸப்டட் டு த ப்ரையர் பர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரைட்டிங் டு பி அப்பாயிண்டட் அண்டர் த ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கவங்க மட்டும்தான், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரொவைடட் தட் த நத்திங் கண்டெய்னர் த ரூல் டிபேர் அப்பாயின்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ப்ரொவைடட் தட் த நத்திங் ஆப்டைன்ட் இன் த ரூல் ஆஃப் ஷால் டிபேர் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த நேபாள் அண்ட் பூட்டான் இந்த ஃபோர்ஸு. த டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். டோட்டலாக 10 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து இங்கே வந்து 6ன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் அதர் இதில் வந்து உங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்து 7 தான் வரும். அதர் அலவன்ஸ் எல்லாமே அட்மிஷபிள் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தெரிஞ்சணும், எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் கொஷின் கேட்பாங்க, சப்ஜெக்ட்டு நான் சப்ஜெக்ட் எப்படி வந்து படிக்கணும், என்ன புக் படிக்கணும், மற்ற டீட்டெயில் தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய மெட்டீரியல் வேணும், என்னோடய ரிப்ளை வேணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை போடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். விஷயம் ஆல் த பெஸ்ட்டு. இன்னும் நிறைய வேக்கன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அதை வந்து 1 by 1 போகிறேன். இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்கிறவங்களும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் போடுங்க. அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.